வணக்கம் எஸ்டிஎஃப். ரீசெண்டாக என் நண்பன் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் வரைக்கும் நாங்கள் சென்ட் ஆஃப் பண்ண போனதுக்கு நண்பன் பேச்சுலர் பார்ட்டியே கொடுக்கல. சரி சோறாவது வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்லி டெர்மினல் 1ல இருக்க அஞ்சப்பருக்கு கூட்டு போயிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெனு கார்டில் எதுவும் இல்லை, எல்லாம் கியூஆர் கோட்லேயே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணி ஆர்டர் பண்ண சொல்லிட்டாங்க. நாங்களும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டோம். நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கறி தோசை ஆர்டர் பண்ணிட்டேன், என் தங்கச்சி ஒரு கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொத்து பரோட்டாவும் தோசையும் ஆர்டர் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ அஞ்சப்பரில் இந்த கறி தோசையை பற்றி சொல்லணும்னா, முன்னாடிலாம் கறி தோசை நம்ம மதுரை ஸ்டைலில் போடுவாங்க. இப்போ பார்த்தோம்னா தோசையை ஊற்றி அதுக்குள்ள ஃபில்லிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனிவேஸ் ஓசியில சாப்பிடுறோம், அதனால குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல உள்ள சிக்கன் பீசஸ் எடுத்து பார்த்தேன். சிக்கன் பீசஸ் நல்லாவே வெந்து இருந்துச்சு, கிரேவியும் நல்லா டேஸ்டாவே இருந்துச்சு. இதுக்கு நான் எந்த சைடிஸுமே தொட்டுக்காமலே சாப்பிட்டேன்னா பாத்துங்களேன். அதுக்கப்புறம் என் நண்பனை பார்த்தேன், குறுகுறுன்னு என்னையவே பாத்துக்கிட்டு இருந்தேன். பாவம், அவனுக்கு அங்கேயே சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நாங்க மட்டும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சாப்பிட்றியா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நண்பனுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி வந்தாச்சு. வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க மக்களே. தேங்க்யூ.